கன்ஃபார்மாக டிவிகே தான். என் தளபதினா ரொம்ப பிடிக்கும். என் உயிர், உண்மையாக என் உயிர் அவர். நான் என் உயிரே கொடுப்பேன், அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக போடுவேன். ஷாக்கடை அது சுத்தமாக இல்லை. ஒரு சில இடத்துலலாம் வந்து ரெடி பண்ணோம். என் ஓட்டு விஜய்க்கு தான். ஏன்னா நான் விஜய் ரசிகர், அதனால் விஜய்க்கு தான் என் ஓட்டு. நிறைய டிராஃபிக்லாம் அதிகமாகுது இந்த சைடு. ரோடு கொஞ்சம் எக்ஸ்டேஞ்ச் பண்ணோம் இங்கே. ஏன்னா புது பஸ் ஸ்டாண்டில் தான் நிறைய டிராஃபிக்கே ஆகுது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. சென்னையிலேருந்து வர வண்டிலாம் இது உள்ளே தான் போய் வெளியே போய் ஆகணும். அதனால் இங்கே இந்த ரோடு கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லாயிருக்கும். நிற்கிது அங்கங்கே. இப்போ தான் இது பாதாள சாக்கடை திட்டத்தை போட்டுங்கிறாங்க. அது போட்ட பேர் எப்படி இருக்குதுன்னு தெரில. அது ஒன்றா பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். என் ஓட்டு விஜய் தான் போடுவோம். ரெண்டு பேரும் மாறி மாறி ஒன்றும் செய்யலை. புதுசாக ஒரு ஆள் ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு தான். அவர் வந்தால் ஏதோ நல்லதை செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான். ஏதோ சிறு தொழில் லோன் கீன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கிட்டா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் கூட நிறைய வீடும் பட்டா இல்லாமல் தான் இருக்குது. மலை மேலே புறம்போக்கில் தான் இருக்குது. இல்லைன்னா ஒரு 400 300 கிடைக்கும், அவள் தான் வரும். அது மேலெல்லாம் வராது. தளபதி தான். அவர் ஏதோ பண்ணணும், மக்களுக்காக ஏதோ பண்ணணும்னு வராங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் தனியாக பகல்லே தனியாக நடந்து போக முடியல. பெண்கள்னாவே பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ எல்லாமே. பஸ்லலாம் நிறைய அப்யூஸ்லாம் நடக்குதுண்ணா. அது வந்து தளபதி அண்ணா வந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் மாற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்களுக்கு தான் ஓட் போடுவோம். அவங்க தானே ஜெயிக்க போகிறாங்க, அவங்க வருவாங்கன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குண்ணா. அதான் இப்போ புதுசாக வந்து விஜய் தான் வரட்டுமே, மாற்றம் வரணும் தான் சொல்கிறோம். அதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு இன்னும் நிறைய அப்படிலாம் இருக்குது. அன்றாட வாழ்க்கை பிரச்சனை தான். செலவுக்காக இது ஆகுது, எல்லாம் விலை மாட்டெலாம் அதிகமாக இருக்குது. சிலதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. விஜய்க்கு தானே போனேன். அவர் நல்லா செய்வார்ண்ணா. அவர் வந்தால் நம்பிக்கை இருக்குது அவர் செய்வார்னு. எங்கண்ணா இப்போ எங்கண்ணா வருது அண்ணா, எதுவுமே சரியில்லை, சரியாக செய்கிறது இல்லை. சரின்ட்டு அவங்க எல்லாம் ஏமாத்த தான் பார்க்குறாங்க. மக்கள் எவ்வளோ பிரச்சனை இதுண்ணா. நான் என்ன பண்ண முடியும், என்ன நான் சொல்ல முடியாது. நான் எப்பவுமே தாவே கேட்கலாம். இப்போ புதுசாக மாற்றிருக்கேண்ணா. இது மட்டும் திமுக போட்டிருந்தேன். நல்லது செஞ்சால் எங்கே நல்லது இருக்காங்க மாற வேண்டியது தான். இப்போ என்னென்னா, இப்போ அரசியல் இருக்கிறவங்க நல்லது பண்ணலை. அதனால தான் இப்போ நாங்கள் திருப்பி அரசியல் மூலியமாக நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம நார்மலாக பண்ண முடியாதுல்ல. இப்போ ரோடு போனால் கூட அரசியல்வாதியோட செல்வாக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல எங்கள் ஆளுங்க இருந்தாங்கன்னா இன்னும் நல்லது ஈஸியாக செஞ்சுட்டு போய்ட்டோம். நாங்கள் கண்டிப்பாக நல்லது பண்ணுவோம். முதல்ல ஊழல் ஆட்சியை வைக்கணும். ஏன்னா 200 கோடியே விட்டு வராரு. இங்கே வந்து இந்த காசுக்கு ஆசைப்பட்டு அரசியல் இறங்குவார் நினைக்கிறீங்க? ஊழல் ஆட்சி இருக்காது, வாரிசு அரசியல் இருக்காது. மேலே இருக்கிறவங்க மட்டுமே வாழ்ந்துட்டு மேலே இருக்கிறவங்க மட்டுமே எல்லாமே சொரண்டிட்டு போக முடியாது. அடித்தட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு போராடுவோம். மெயினாக மக்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தேவைகள் இருக்குது தான். சில இடத்துல ரோடுங்களாம் வராமல் இருக்குது. இப்போ தான் ஹைவேலாம் மாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. மெயினாக மழை பெஞ்சா வாங்க காவா தண்ணியெலாம் நிறைய ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு தண்ணியாக வந்துடும். எல்லாமே பண்ணணும் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டு தான் இருக்காங்க. ரோடு புதுசாக வருது, ஆனால் தண்ணி தேங்கி தான் இருக்குது. அதெல்லாம் மாற்றுவோம். அதெல்லாம் புதுசாக மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் இல்லை விஜய், 2 பேரில் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ போடுவோம். மக்களுக்கு பிரச்சனைனா டிராஃபிக், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தா டிராஃபிக், அடுத்தது பார்த்தா ட்ரைனேஜ் இப்போ வேலை போயிட்டுருக்கு. அதைப்படி பார்த்தோன்னா போக்குவரத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது.